என்ன சேச்சி விதவிதமா உருட்டு இருக்கீங்க போல. மக்களே ஒரு செகண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கல. இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து மலையாளி சேச்சி, இவ அப்படி பண்றா, இவ இப்படி பண்றா, நாங்கெல்லாம் இருக்கும்போது இவ டிராஃபி தூக்கிட்டு போவா. ஒரு மருமகளா நான் வந்தேன், தள்ளி நிப்பாட்டி பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த வீட்டுல நான் அதை பார்த்திருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன மலையாளி சேச்சி, இவ எப்படி டிராஃபியை தூக்கின்னு போலாம் அப்படின்னு உங்களை யாருமே எதுவுமே சொல்லவே இல்ல. சும்மா கதை விடாதீங்க. ஒன்னும் இல்ல, சேச்சி வெளியில வந்துட்டு நம்ம வச்சு செஞ்ச எல்லா வீடியோ பார்த்துட்டு அது ஏதோ உள்ள நடந்த மாதிரி கதை விட்டுட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களை யாரும் மலையாளின்னு சொல்ல, உங்களை யாரும் ஒதுக்கியே வைக்கல. நீங்க தான் எல்லாருக்கிட்டையும் மாத்தி மாத்தி பேசி உங்க பசங்க மேல சத்தியம் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் சேச்சி கேரளால இருந்து வந்தவங்கள மரியாதையா சேச்சின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது சொல்லுங்களேன். அப்புறம் சேச்சி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது வரைக்கும் வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்த யாரையும் ஒதுக்குனதா சரித்திரமே கிடையாது. அதனால தேவையில்லாம தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் குறை சொல்லாதீங்க. சேச்சி எதுக்கெத்தாலும் பசங்க மேல சத்தியம் பண்ற, இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி மலையாளி கேரளான்னு தமிழ்நாட்டு மக்களையவா கார்னர் பண்ற. அப்புறம் என்ன சொன்னீங்க, நான் தமிழ்நாட்டு மருமகளா வந்தேனா? தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வந்தீங்க. சேச்சி நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி தான் பழக்கம். இப்படி ஒதுக்குறதுலாம் எங்க பழக்கமே கிடையாது. நீங்க என்ன சேச்சி மைக்கு கிடைச்சா என்ன வேணா உருட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சு பார்த்து பேசுங்க. அப்புறம் சேச்சி உங்க உருட்டுலாம் பிக் பாஸ் குள்ளயும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் குள்ளயும் மட்டும் இருக்கட்டும். தேவையில்லாம இந்த மலையாளி தமிழன்னு பாகுபாடுலாம் எடுத்துட்டு வர வேணாம். தூக்கி வச்சு அழகு பாக்குறவனுங்க தாங்க தமிழனுங்க, புரிஞ்சுக்குங்க. என்ன மக்களே, நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்களுக்கும் தமிழ்நாடு பிடிச்சிருந்தா தமிழ்நாடுன்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.